சைபர் கிரைம் நிபுணர் திரு கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார், இப்போ டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துருச்சு. நிறைய பேர் சமூக வலைத்தளங்களுடைய பயன்பாடும் இன்னும் அதிகமாக தான் இருக்கு. இப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் இப்போ ஒரு பெரிய படம் திரைக்கு வருது அப்படின்னா அதுல நிறைய செலவு பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த படங்கள் முதல் நாள்லயே இப்படி இணையத்துல வெளியாகும் போது நிறைய இழப்புகள் ஏற்படும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றது? தடுக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு சட்டங்கள் இருக்குங்க. இந்த பாத்தீங்கன்னா காப்பிரைட் ஆக்ட் இருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இருக்கு. ஸோ இதன்படி நம்ம தாராளமா ஆக்ஷன் எடுக்கலாங்க. ஸோ இப்போ யார் இதை எடுத்திருக்காங்க, அந்த கண்டென்ட்டை ஷேர் பண்றவங்க, இப்போ யார் அந்த கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாருமே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தருக்கு அந்த கண்டென்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவர் நான் எனக்கு யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சாரு, நான் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணேன், யார் அனுப்பிச்சாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். அவர் மேலேயும் நம்ம தாராளமா ஆக்ஷன் எடுக்கலாம். இந்த கண்டென்ட்டை நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னாலே அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் ஆன்லைன்ல வர்றதுனால பயப்பட தேவையில்லை. ஏன்னா பிகாஸ் குவாலிட்டி கண்டென்ட்ஸ்க்கு இப்போ ஆடியன்ஸ் ஒரு மூவின்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாறிடுச்சு. லாஸ்ட் நீங்க ஒரு 4-5 வருஷமாவே பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மூவிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஸோ அதனால இந்த மாதிரி சரியில்லாத குவாலிட்டியில வர கண்டென்ட் மக்களே என்டர்டைன்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை என்டர்டைன் பண்ணாத வரைக்கும் பெரிய இழப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஹவர் அவங்க எடுத்த இந்த மாதிரி விஷயங்கள் வீடியோ எடுத்து ஷேர் பண்றது கண்டிப்பா லீகலி இட் இஸ் அன் அஃபென்ஸ். சார், இப்போ ஒவ்வொரு திரைப்படம் வெளியாகும் போதும் அதற்கு முன்பாக இந்த மாதிரி எந்த இணையதளங்கள்லையும் வெளியிடக்கூடாது அப்படின்னு கோர்ட்ல இருந்து ஸ்டே ஆர்டரும் வாங்குவாங்க. ஸோ இந்த திரைப்படத்திற்குமே வாங்கியிருப்பாங்க. ஆனாலும் கூட இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இதை நம்ம யாரு பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் முடியாதா? இல்ல இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்ததெல்லாம் என்னன்னா, ஏதோ ஒரு வெப்சைட்ல போஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது தமிழ் ராக்கர்ஸோ இல்ல இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு. தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ். இந்த வெப்சைட்ஸ்ல ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அதனால நம்ம ஸ்டே ஆர்டர் வாங்கும்போது இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல இது யாரும் ஹோஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லுவோம். இன்ஃபேக்ட் நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடரும் பார்ட்டியா போட்டு அவங்ககிட்ட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். பட் இப்போ கரண்டா இந்த இஷ்யூ பாத்தீங்க அப்படின்னா வெப்சைட்ஸ்ல எங்கேயும் ஹோஸ்ட் ஆகல. இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மொபைல்ல லைக் வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்ல லைக் டெலிகிராம் மூலியமா ஷேர் ஆகிட்டு தான் இந்த கண்டென்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது எதுவுமே ரெப்யூட்டட் வெப்சைட்ஸோ இல்ல ஆல்ரெடி ரெகனைஸ்ட் வெப்சைட்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு லிங்க் இங்கே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுங்க. பட் இட் கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபைட். அதை ஐடென்டிஃபை பண்றது ஐபி அட்ரஸ் வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். முடியாது அப்படின்றது கிடையாது. பட் இல் டேக் சம் டைம். அந்த ஐபி அட்ரஸ் நம்ம நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த ஐபி அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதை வச்சு போஸ்டல் அட்ரஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டு யார் எங்க ஹோஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர். நன்றி சார். இணைப்பில் பேசியமைக்கு நன்றி திரு கார்த்திகேயன்.